அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 6லிருந்து செய்யுள் பகுதியான கம்பராமாயணம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தோட ஆசிரியர் கம்பர் என்பது நாம் அறிந்த ஒன்று தான். பாருங்கள், அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் உள்ளதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. அதுக்காக இந்த பாக்ஸை படிச்சுக்கலாம். உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கவிஞனின் உலகம் இட எல்லை அற்றது, கால எல்லையற்றது. கவிஞனின் சிந்தனைக்குள் உருவாகும் காட்சியை சொல்லை கொண்டு எழுதுகிறான். அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன, கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன, விழுமியங்கள் துணை புரிகின்றன, ஒப்புமைகள் துணை புரிகின்றன. கலையின் உச்சம் பெறுவதுதான் அவன் எல்லையாகிறது. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன். பாருங்க, கம்பனும் அப்படிப்பட்ட கவிஞன் தான். அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார். பாருங்க, பாரதியோட பாடலுக்கு இந்த வையகமே அடிமை என்றாலும் பாரதி ஒருத்தருடைய பாட்டுக்கு அடிமையாம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுகிறார். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வினா. இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது பாடம் ரொம்ப பெரிய பாடமாக இருக்குது. நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. எந்த பாட்டையும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. எல்லாமே இம்பார்ட்டண்டான பாட்டு. சில பாடல்கள் கொடுத்தே எந்த நூல் இது இதில் என்ன வர்ணனை இருக்குதுங்கிறத கேட்பாங்க. அதனால எல்லா பாட்டையுமே நம்ம கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். பாருங்க, பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது. இந்த பாடல் பாருங்க, ஒரு ஆறோட, அதாவது சராயுங்கிற ஒரு ஆறு பாயிற ஒரு அழகை சொல்றாங்க. பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போவிதழ் பொய்கை தோறும் புது மனதோடும், பாருங்க, புது மணலோடும் அப்படிங்கிறத பிரித்து எடுத்துருக்காங்க. மாதவி வேலி புக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் முறை முயிரென உலாய்தன்றோ அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாடலோட பொருள் பாருங்க. மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் சிறந்த செண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புது மணல் தடாகங்கள், குறுக்கத்தி மலர். அதாவது இங்கே மாதவி மலர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதவி மலர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கத்தி மலர் தான் மாதவி மலர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே கேள்வியாகவும் வரலாம். மாதவி மலர் என்று அழைக்கப்படும் மலர் எது அப்படின்னு போட்டு 4-5 மலரை போட்டிருப்பாங்க. அதில் குறுக்கத்தி மலர் வந்துச்சுன்னா குறுக்கத்தி மலர் ஆன்சர் போட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். மாதவி மலர் என்று அழைக்கப்படுவது குறுக்கத்தி மலர். குறுக்கத்தி கொடி வேலியை உடைய கமுக தோட்டங்கள், கமுகம்னா பாக்கு தோட்டங்கள் இருக்குல்ல, அந்த தோட்டங்கள், நெற்வயல்கள், இவை அனைத்திலும் பரவி பாய்கின்ற சராயு ஆறு. சராயுங்கிற ஒரு நதியை கம்பர் இவ்வளோ அழகுபட சொல்றாரு. அந்த சராயு நதியில் இத்தனைங்களும் இருக்குமா, சரிங்களா. இவை அனைத்திலும் பரவி பாய்கின்ற சராயு ஆறு ஒரு உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் பாய்கிறது. அதனால தான் என்னமோ பாரதி சொல்லியிருக்காரு, கம்பன் இசைத்த கவிக்கெல்லாம் நான் அப்படிங்கிறாரு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படிங்கிறாரு. ஒரு ஆறையே இவ்வளோ அழகாக வர்ணனை பண்ணியிருக்காரு பாருங்க. அடுத்த ரெண்டாவது பாலகாண்டம். இது நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த கவிதைங்கிறதுக்கு என்னங்கிறத டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பாலகாண்டத்தில் நாட்டுப்படலம். இயற்கை குழு வீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வை நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது அப்படிங்கிறாங்க. அந்த பாலகாண்டத்தில் அந்த நாட்டோட வர்ணனை எப்படி இருக்கு பாருங்க. நாட்டுப்படலம். தண்டலை மயில்களாட தாமரை விளங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவினோங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிழி மரகத யாழின் வண்டுகள் என்ன பண்ணுதான், வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, அந்த நாட்டோட வர்ணனையை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாரு. அதோட இது மனப்பாட பாடல் வேற. நாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கான மீனிங் பாருங்க. குளிர்ந்த சோலையில் மயில்கள் ஆட விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற
சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழ மலரும் குவளை மலர்கள், சரிங்களா, குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண. பாருங்க, அந்த குவளை மலர்கள் மலர்ந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா கண்ணு விழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குதான். நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலைகளாய் விரிய. அந்த அருவிலேருந்து கொட்டுற அந்த தண்ணி வந்து திரை சீலை போல இருக்குதான். மகர யாழின் தேனிசை போல் வண்டுகள் ரிங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அந்த அந்த நாட்டோட அந்த இது என்ன சொல்கிறாங்க, அந்த செழிப்பை வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு பாடல், ரொம்ப அழகான பாடல் பாலகாண்டத்தில். இதுவும் நாட்டு படலம் தான். இது வந்து எந்த படலத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிற கொஷின் வரலாம். அதில் அதை கவனம் படிச்சுக்கோங்க. ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்று மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உத்தி போற்றத்தக்கது. வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். சரிங்களா, என்ன சொல்கிறாரு, எனக்கு வன்மை இல்லை, ஏன் அப்படின்னா வறுமை இல்லாதனால எனக்கு வன்மை இல்லை அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, இங்கே வந்து திண்மைன்னு வரணும். ஆக்சுவலி ரெண்மைன்னு போட்டிருக்குது. திண்மை இல்லையோர் செருநறு இன்மையால், உண்மை இல்லையே பொய் உரை இல்லாமையால் இல்லையால் அப்படிங்கிறாங்க. வெண்மை இல்லையோல் கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கோசல நாட்டோட சிறப்பை வந்து சொல்கிறாங்க இந்த நாட்டு படத்தில். கோசல நாட்டில், அதாவது இந்த கோசல நாடு வந்து என்னங்கிறது நமக்கு தெரியும். அதாவது கோசல நாட்டில் வறுமை வந்து சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கு இடமில்லையாம். நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. பொய்மொழி இல்லாமையால் மெய்மைக்கு தனித்து விளங்குவதில்லை. பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை என்பது சிறிதும் இல்லை அப்படின்னு நாட்டு படலத்தை ரொம்ப அழகாக சொல்லிருக்காரு. இந்த பாட்டும் ஆல்ரெடி வந்த பாட்டு. இது வந்து எந்த நாட்டோட வர்ணனை சொல்கிறாங்க அப்படிங்கிறது வரும். அது வந்து கோசல நாடு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ராமனோட அம்மா பேர் கோசலை, அதாவது கௌசல்யான்னு சொல்லுவாங்க. சரி, நான் ராமனை பெற்ற தாயோட பேர் கோசலை அப்படிங்குவாங்க. அதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அயோத்திய காண்டம் வந்தாச்சு. கங்கை படலம் வந்தாச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்தும் கேள்வி வந்திருக்குது. ராமனுடைய மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதே ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனை எப்படிலாமா வர்ணிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆண் இன்னொரு ஆணை வர்ணிச்சிருக்கிறார். எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காரு பாருங்க. வெய்யொளி என தன் மேனியில் விரிசோதியின் மறைய பாருங்க. வெய்யொளியான் தன் மேனியில் விரிசோதியால் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் பாருங்க, பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான். எவ்வளோ ஒரு வர்ணனை பாருங்க. ரொம்ப அழகான பாடல். அவன் ராமன் என்பவன் கடவுளின் அம்சமாக பிறந்தவன் என்றாலும் இக்கதையில் அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆண்மகன் தான். சரிங்களா, அவனை ராமன் வந்து எந்த அளவுக்கு தமிழுக்கே உண்டான ஒரு அழகை சேர்த்து எப்படி வர்ணிச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப அருமையான பாட்டு. அதே போல் மனப்பாட பாடலும் கூட ரொம்ப நல்ல பாட்டு. திருப்பி படித்தாலும் போர் அடிக்காத ஒரு பாட்டு பாருங்கள். பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு, அதாவது இல்லை அப்படின்னு மறைஞ்சிருமா. சூரியனோட இந்த ஒளி அவன் ராமன் மேலே, ராமனோட கலரே வந்து நீல கலர் தானே. சரிங்களா, ரொம்ப அருமையான பாட்டு. சரிங்களா, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகலவன் சூரியனோட ஒளிப்பட்டு ராமனோட நீலமேனி ஒளியில் பட்டு இந்த இல்லை என்னும்படி மறைந்துவிட இடையே இல்லை என்னும்படியான நுண்ணிய இடையால் சீதையை வர்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவளோட இடையை வந்து வர்ணிக்கிறாரு. இளையவன் இலக்குவனோடும் லக்ஷ்மணனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறுகின்ற நீல கடலோ கார் மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படின்னு ஒரு ஆண் மகனை வர்ணிக்கிறார் பாருங்க. ரொம்ப ஒரு அழகான பாடல்.
நீங்களும் ஒரு டைம் படிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அயோத்திய காண்டம். அது வந்து கங்கை காண்படலம். சரிங்களா? கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, மேல் உள்ள பாட்டே அதுக்கு எக்ஸாம்பிள். அதில் ஒன்று சந்தை இன்பம். பாருங்க, சந்தை இன்பம். பொருள் புரியாவிடினும் சந்தை இன்பம் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா, ஓமையில்லா இன்பமடா என்று பாரதி சொல்லுவதை இதில் உணர முடியும். ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்கிறாங்க? ஓசை தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பமடா என்று கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்பாங்க? பாரதி. ரொம்ப முக்கியங்க, இதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாடல் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடலும் ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடல் பாருங்கள், ஆழ நெடுந்துறை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில் ஆளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏழமை வேடன் இருந்திலன் என்று என்னை ஏசாரோ அப்படின்னு குகன் கூறதாக இந்த படலமானது வந்திருக்குது. இதில் பாருங்கள், கீழே பாருங்கள், பொருள் ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா? பாருங்க, பரதன் வந்து வருகையை சொல்கிறாங்க. யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறம் முதுகு காட்டி விலகு செல்கின்ற வில் வீரனோ நான். தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா? தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகாவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமோ என இந்த உலகத்தார் என்னை படி சொல்ல மாட்டார்களா அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ராமனோட நட்பு அப்படி அவ்வளோ அழகாக சொல்லுது. சரி, ராமனோட நட்புங்கிற குகனோட நட்பு அவ்வளோ அழகாக சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. அடுத்து பாருங்கள், யுத்த காண்டத்தில் வந்து கும்பகர்ணன் வதைப்படலாம். சரிங்களா? கும்பகர்ணன் வதைப்படலாம். இது ரொம்ப முக்கியமான பாட்டு, நல்ல பாட்டு. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்திருக்கும் சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் எடுத்துக்கிறது. கும்பகர்ணனாவே உறங்கி கொண்டே இருப்பவன் என்பது நாம் அறிந்த ஒன்று தான். அவனுக்கான பாடல் பாருங்க, ரொம்ப அழகான பாடல். உறங்குகின்ற கும்பகர்ணா, உங்கள் மாய வாழ்வெல்லாம் உறங்குகின்றது. இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலை உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய், நீ ஒரேடியாக மாட்டு போக போகிற அப்படிங்கிறத நாசுக்கா சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் கரல. உறங்குகின்ற கும்பகர்ணனே, உம்முடைய பொய்யான வாழ்வெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போயிட போகுது. அதனை காண்பதற்காகவது நீ எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதுவரான கையில் வந்து இனி படுத்து உறங்குவாய், நீ இங்கே உறங்குறதுக்கு நீ காலனோட தூதனோட கையில் படுத்து உறங்குவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க கம்பர். இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூல் வெளி பார்த்துக்கலாம், மீதி விடுபட்டதை இந்த முன் பக்கத்தில் விடுபட்டதையும் பார்த்துக்கலாம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என பெயரிட்டார். இந்த கம்பராமாயணம் என்பது மொழிபெயர்ப்பு நூல் கிடையாது. சரிங்களா? மொழிபெயர்ப்பு நூல் அது தழுவி எழுதப்பட்ட தழுவல் நூல் தான். இது ரொம்ப முக்கியம். இது வந்து வினா தான், இதுவும் ஒரு முக்கியமான வினா, நோட் பண்ணிக்கிறவங்க. இது வந்து தழுவி எழுதப்பட்ட தழுவல் வினா, மொழிபெயர்ப்பு வினாங்கிற மொழிபெயர்ப்பு நூல் அல்ல. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என பெயரிட்டார். கம்பர் வந்து கம்பராமாயணத்துக்கு இட்ட பேர் என்ன? ராம அவதாரம், அதுதான் சொல்லியிருக்காங்க. இது கம்பராமாயணம் வழங்கப்படுகிறது. இது 6 காண்டங்களை உடையது. நமக்கு என்னங்கிறது 6 காண்டம் தெரியும். சரிங்களா? கம்பராமாயண பாடல்கள் சந்த நயம் மிக்கவை ஆகவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. கல்வியில் பெரியவர் கம்பன். கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும் போன்ற முதுமொழிக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். கம்பர் வந்து பிறந்த ஊர் வந்து திருவழுந்தூர். திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். கம்பருடைய வரலாற்றையும் நம்ம படிக்கணும். ஏன்னா கம்பருடைய வரலாற்றை படிக்கும் போதும் அம்பிகாபதி அமராவதி கதையெல்லாம் நமக்கு வந்து நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ரொம்ப நல்ல ஒரு இது பாருங்க. நாட்டரசன் கோட்டையில் வந்து அவர் இறந்து போவார். திருவழுந்தூரில் பிறந்து சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாடான நாட்டரசன் கோட்டையில் அவர் வந்து உயிர் விடுறதா இருக்கும். இந்த புத்தகத்தில் அது வந்து கம்பன் பற்றின ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, எந்த அரசன் வந்து எந்த வள்ளல் வந்து இவர் ஆதரிக்கார்னா திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றார்.
விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். ரொம்ப முக்கியமானதுங்க. விருத்தம் என்னும் ஒன்பாருக்கு உயர்கம்பன் என்று புகழ பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, இந்த நூல்லாம் இவர் எழுதிய நூல்கள். சில மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னும் சில கொடுக்கல. அதெல்லாம் நமக்கு வந்து கம்பரை பற்றி நமக்கு நிறையா நம்ம படிச்சுட்டு வரோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பாருங்கள், இது இந்த நூல்வெளி என்பது ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு இது மட்டும் நம்ம பார்க்காம விட்டுடும். பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல கவிதைன்னா என்னன்னு சொல்கிறாங்க, அதே நம்ம பார்த்துடலாம். கவிதை கவிஞன் மூலம் தன்னையே வெளிப்படுத்தி கொள்கிறது. இதுவும் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கவிதை கவிஞன் மூலம் தன்னையே வெளிப்படுத்தி கொள்கிறது. அது எப்படி வருகின்றதோ அதை மாற்றினால் அழகு குன்றும். மீண்டும் மீண்டும் மறிதரும் சந்த உணர்வுகளை நம்முள் செலுத்துகிறது. உள்ளம் சூறையாடப்படுகிறது. அதற்கு இங்கே உள்ள பாடல்களே உதாரணம். சரிங்களா? இதோட நமக்கு பார்த்திங்கன்னா கம்பராமாயணம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. கம்பராமாயணத்தில் உள்ள ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது எல்லாமே கவனமாக படிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.